Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard English subject la first midterm test 2025 கான important questions, important synonyms and antonyms தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் சாரதாஸ்ரம் வித்யா மந்திரின் மும்பை, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் சச்சின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹேவ் வைல் டிராவலிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் ஹிஸ் கிளாத்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் வாஸ் த சஜஷன் கிவன் பை அச்சரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டிட் சச்சின் டூ டூரிங் த 30-minute பிரேக். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டிட் எம்பரஸ் சச்சின் இன் த பஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் டிட் அச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் கோச் அச்சரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டிட் சர்வ் அஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் why was சச்சின் asked to change the school, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் how did the act with the 1 rupee coin help சச்சின் become a good cricketer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் what did help சச்சின் build his physical and mental stamina, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் ஆஃப் 120-150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அச்சரேக்கர் வாஸ் ஏ சின்சியர் கோச் சப்ஸ்டான்ஷியேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி, செகண்ட் கொஸ்டினில் ஏபி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் ஏபிசி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினில் ஏபிசி. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ பேராகிராஃப் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன்ஸ் டெஸ்டினி பாண்டர் ஆன் த தாட் அண்ட் ரைட் ஏ பேராகிராஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்விஎஸ் நெய்பர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் பேராக படிச்சுக்க வேண்டியதான். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 2 ப்ரோஸ் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what did the visitor hide in the jackfruit tree. செகண்ட் क्वेश्चन when did the visitor actually hide the iron cross. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain blessings rest on the house where the shadow of a tree falls. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन who is the owner of the house now. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन why did the visitor return to his old house. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் क्वेश्चन how did the grandfather get the iron cross. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th क्वेश्चन where had he left his childhood treasures. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन the man who came to the house gave the cross as a gift to the girl. Why did he do this? What do you think would have happened if he had taken back the cross with him. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 poem a poison tree. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல AB ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चनல AB இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ABC இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா answer the following questions in about 80 to 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how did the poet's anger with his friend end. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन describe the effect of the poisonous fruit on the enemy. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 supplementary the fun they had. இந்த சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜெனரல் பேராகிராஃப் படிச்சுக்க வேண்டியதான். ஜெனரல் பேராகிராஃப் படிச்சுக்கிட்டா போதும், ஒரு 8 மார்க் क्वेश्चन உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும்.